புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கரூரில் மக்கள் சந்திப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று முதல்வர் விஜய் அவர்கள் போயினுக்கிறாரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் கோலாகலமாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. நண்பர்கள் இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கலாம், தொடங்கி முடிந்திருக்கலாம். விஜய் அவர்கள் பேசி முடிச்சுட்டு போயிருக்கலாம். என்ன பேச போறாரு, பேசுறதுக்கு என்ன இருக்கு? பெருமை பேசுவார், திமுகவை திட்டின்னு இருப்பார். திட்டட்டும், அது ஒரு ஓரமாக உட்காந்து திட்டிட்டு போட்டோம். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல அது என்ன 5000 பேருக்கு அனுமதி? நாளைக்கு நடக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய மீட்டிங்கு இதுதான் ஸ்டேஜ். இதில் மொத்தம் 5000 பேத்துக்கு தான் பாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு நகரத்துக்கும் 10 பேர் வாலண்டியர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் ஆளும் அரசு என்னை பார்த்து பயப்படுறாங்க, எனக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து அஞ்சு நடுங்குறாங்க. அதனால தான் எனக்கு மட்டும் தடையாக விதிக்கிறாங்க. 3000 பேர், 2000 பேர், 5000 பேர் கூட தான் வரணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆட்சி உங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் இவங்க கையில் இருக்குது, போலீஸ் ஒட்டுமொத்தமாக இவங்க கட்டுப்பாடு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 5000 பேர் என்னங்க, 50,000 பேர் உட்கார்ற அளவுக்கு, ஏங்க 5 லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்கு பிரம்மாண்டமான பந்தல் போட்டு ரெடி பண்ண வேண்டியதுன்னு. அது என்ன 5000 பேர்? ஏன் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்தாலும் திமுக தான் காரணம்னு பழியை தூக்கி போட்டு ஈஸியாக தப்பிச்சிருந்தாங்க. இப்போ பாருங்க, ஆட்சி அதிகாரம் இவங்க கையில் இருக்கு, இவங்க தானே பதில் சொன்னோம் ஏதாவது பிரச்சனை நடந்தா. அதனால தான் பாருங்க, ஏகத்துக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. நடத்திட்டோம். இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சியை சுற்றி உள்ளே வந்தவங்களை தவிர வேறு யாரும் எகிரி குதிச்செல்லாம் வரக்கூடாதுன்ட்டு தகுடு ஷீட்டு, அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்த சுற்றி பாருங்கள், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு தகுடு ஷீட்டு, கம்பி வேலி. ஏன் இன்னமும் இப்போவும் இவ்வளோ பயம்? ஏன் பயம்னா, காட்டுத்தனமான கூட்டத்தை பார்த்து பயந்து தானே ஆகணும். இந்த காட்டுத்தனமான கூட்டத்தை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் ஒரு தலைவன் இடத்துல இருந்து. அந்த பழக்கம் கிடையாது. அதனால தான் பாருங்கள், இந்த காட்டுத்தனமான கூட்டத்தை பார்த்து பயம். ஏன் பயம்ன்றது தான் அடுத்து வருது. முழுக்க முழுக்க கூட்டத்தை மையப்படுத்தியே இதோ வந்துனுக்குது. இப்போ முள்வேலிலாம் அமைக்கிறாங்க இல்லைங்களா, தகுடு ஷீட்லாம் அடிச்சு வைக்கிறாங்க இல்லைங்களா, திமுக தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க 5000 பேர் தான் வரணும்னு சொல்லி. இப்போ யார் உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க? ஏன் உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாடு என்கின்ற வளையம் போட்டு அந்த வளையத்துக்குள்ளே போய் பாதுகாப்பாக உட்காந்துக்கிறீங்க? ஏன் உட்காந்துக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு ஆதாரம், சாட்சி தான் பாருங்க, ஆதாரபூர்வமான இந்த காணொலி. சிஎம் சாரோட இன்றைய கரூர் விசிட்டை குறித்து தனியாக பிரத்யேகமாக ஒரு காணொலியை அடுத்து நம்ம இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ பதிவு பண்ணலாம். இந்த காணொலி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த காணொலி ஏற்கனவே நம்ம பதிவு செய்து வைத்திருந்தது. எதுக்காக இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க? முக்கியமாக பாருங்க, இப்போ இவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க இல்லைங்களா, இதற்கு முன்பாக நமக்கு என்ன வந்ததுன்ற ஒரு ரேஞ்சில் இருந்தாங்க இல்லைங்களா, அது என்ன மாதிரி ரேஞ்சில் இருந்து கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு சாட்சி இந்த காணொலி. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 40க்கும் மேற்பட்ட உயிர் இழப்புகள், ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தனர். அந்த சம்பவம் நடைபெற்றதை அடுத்து நாளுக்கு நாள் எக்கச்சக்கமான பிரச்சனை. ஆனா பாருங்க, ஃபேஸ் பண்றது விஜய் கிடையாது, விஜய் கட்சியும் கிடையாது. விஜய் கட்சியும் காப்பாற்றுவதற்கென்றே ஊருக்குள்ள நிறைய கூட்டம் இருக்கு, கட்சியை சேர்ந்த கூட்டம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இந்த கரூர் சம்பவத்தின் பின்னணியில் சதி இருக்கு. சதினா கொலை பண்ணியிருக்காங்க எல்லாரையும். 2வது கொலை, அது கூட எப்படி பண்ணிருக்காங்க? மிதிச்சு நசுக்கே கொலை பண்ணிருக்காங்க. 3வது போலீஸ் பாதுகாப்பு இல்ல, போலீஸ் பத்தல. 4வது இடம் சின்னதுங்க, குறுகலா போச்சுங்க, இடம் பத்தலங்க. 5வது உளவுத்துறை ஃபெயில் ஆயிடுச்சுங்க, உளவுத்துறை கோட்டை விட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல ஏன் கவர்மெண்ட் ஃபெயிலியர்னா, கவர்மெண்ட் ஹஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டர், எஸ்பி, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்ப 6வது விஜய் கட்சி, விஜய் தரப்பு, விஜய் கூட்டம், ஆர்கனைசர்ஸ், இவங்க மேல தவறு. அவங்க மேல எந்த தவறே கிடையாது. அவங்க எல்லாம் நீட் அண்ட் கிளீன் ப்ராப்பரா இருந்திருக்காங்க, ப்ராப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. விஜய் இதுக்குள்ள இருக்கவே கூடாது. கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. விஜய் உத்தமமானவர், நல்லவர், அவரை ஒதுக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாடு அரசு, திமுக கட்சி, செந்தில் பாலாஜி, உளவுத்துறை, தமிழ்நாடு போலீஸ். இந்த வரிசையில் தான் வரிசை கட்டி 5 காரணங்களை முன்னிறுத்தி கூட்டமாக கொலை பண்றது, மிதிக்கிறது, போலீஸ் பத்தல, இடம் பத்தல, உளவுத்துறை கோட்டை விட்டுச்சு. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். இந்த மாதிரி ஒரு டிசைன்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் சராஸ் காப்பி எடுத்து ஒவ்வொரு காப்பி கொடுத்து, விஜயும் ஒரே மாதிரி தான் சொல்றாரு, எங்க மேல தப்பு இல்லைங்க. பிஸ்கேஜேபி கட்சியும் அதைத்தான் சொல்கிறது, அதிமுக கட்சியும் அதைத்தான் சொல்கிறது, ஜாம்பிஸ் கூட்டம், விஜயோட ரசிகர்களும் சொல்வது இதைத்தான். எங்க மீது எந்த தப்பும் இல்லைங்க. நயினார் நாகேந்திரன் பேசுறத ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏன் அவர் பார்க்கலாம், அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடிச்சு கொள்வதற்கு 41 பேரை அடிச்சு கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க.
41 பேரை அடிச்சு கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நடந்த சம்பவத்தை நேரில் கண்டதை போலவோ 4K 8K கேமரா வைத்து நேரில் படம் பிடித்ததை போலவோ அல்லது இதை போல மிதிச்சே கொல்லுங்க பாண்டி இவங்க தான் ஆட்களை அனுப்பி வைத்ததை போலவோ அங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்றாரு. தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. கொலை தான் அங்க நடந்திருக்கு. அதுவும் சாதாரணமா கொலை பண்ணலாங்க, மிதித்தே கொலை செய்வது. குழந்தைகள், பெண்கள் என்று யாரையும் விட்டு வைக்காம பார்க்காம மிதித்தே கொலை செய்தது. கரூர் கூட்டத்தில் சிக்கி உயிர் இழந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டு தப்பி உயிர் பிடித்தவர்கள், நேரில் பார்த்தவர்கள் கொடுத்த ஒரே மாதிரியான வாக்குமூலம் என்னவென்றால், மிதிச்சாங்க, எல்லாரும் கழுத்து மேலே ஏறி நின்னாங்க, மேல விழுந்துட்டாங்க. அதை தள்ள ஆரம்பிச்சு அப்படியே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி விழுந்தவங்க பின்னாடி, நான் அப்படியே பின்னாடி நானும் விழுந்துட்டேன். அவங்க கீழே விழுந்தோடனே அவங்கள எழுந்திரிக்க முடியல, ஒண்ணும் இல்ல. ஒரு சில பேர் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க போனோம், கும்பல்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து எல்லாரும் மெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டோம். மேல இருந்து கீழே விழுந்தனால கை ஊனிட்டான். கை ஊனால கை எலும்பு கட் ஆயிடுச்சு. அம்மா போய் கீழே விழுந்துட்டாங்களாமா. அம்மா என்ன போய் எல்லாம் ஏறி மிதிக்கிறாங்களாமா. மேலேருந்து கட்டையெல்லாம் மேலேருந்து கீழே விழுதுங்களாமா. முன்னாடி இருக்கவங்க எல்லாமே நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பைக்கு கீழே விழுந்ததுல ஒரு 2 லேடி உள்ள இருந்தாங்க. அவங்க காலில் நான் தடுக்கி விட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் விழுந்துட்டேன். என் தங்கச்சி பின்னாடி விழுந்துட்டாங்க. கையில இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் காயம், ரத்தம் உறைஞ்சிருந்துச்சு அம்மாக்கு. இந்த இடம்லாம் ஸ்லிப்பர் காயம் அப்படியே அச்சா இருந்துச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்க. நான் ஒரு பக்கெட் இருந்தேன், என் பையன் ஒரு பக்கெட்டு, என் பிள்ளை ஒரு பக்கெட்டு, ஆளுக்கு ஒரு பக்கெட் இருந்தேன். 2 பிள்ளைகளை மட்டும் காண. கடைசியில் மேலே சீட்டியில் உட்காந்துருந்தாரு. நான் ஒரு 10-20 பேர் சீட்டியில் உட்காந்துருந்தார். அந்த சீட்டி உடஞ்சி கீழே விழுந்து அது பிள்ளைய மேலே விழுந்து மிதிச்சு கொண்டு விட்டாங்க. என் பிள்ளைய நல்ல வயிற்றுல 2 கால் ஒருத்தர் வைக்கும் போது தான் நான் கையை பிடிச்சி. சரி, இப்போ உங்களை மிதிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நினைவெல்லாம் இருந்ததா? நினைவெல்லாம் இருந்துச்சுங்க. குழந்தை தூக்க போகும்போது கீழே விழுந்தாரு. பைக்கில் விழுந்து போய் போட்ட ஒரே நெரிசல் போட்டு அழுத்திறாங்க. அப்போ அவனால் எந்திரிக்க முடியல. கீழே போட்டு மிதிச்சு மூச்சத்தினதுனால இறந்துட்டாரு. வண்டி காலுக்குள்ள உள்ள சிக்கி நான் என் மேலே 4 பேர் கிடந்தாங்க. அப்புறம் அடுத்த மேலே 15 பேர் மேலே இருந்தாங்க. 15 பேர் இருக்க தாவு கீழே வண்டி இருந்ததுனால நான் எழுந்திரிச்சு முண்டி வச்சு தாவு 2 கையில் முடிச்சு எழுந்திரிச்சு வெறுத்து 2 பேர்த்துல காலை ஊனி. ஒருத்தர் மேல 10 பேர் கிடந்ததா சொன்னாங்க. அந்த 10 பேருக்கு அடியில யார் கிடந்தாங்க? அவங்கவுங்க தப்பிச்சு ஓடுறது தான் பார்த்தாங்க. அடியில கிடக்கிறவங்களை பத்தி யாரும் யோசிக்கல. சோ இவங்க எல்லாருமே சொல்வதை வைத்து பார்க்கும்போது மிதிக்கிற பழக்கம் கொண்ட கூட்டம் தான் பாருங்க அந்த இடத்துல சேர்ந்திருக்காங்க. சரி, இந்த சிறுவன் சொன்ன விஷயத்தை மிக முக்கியமாக பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல இங்கிட்ட ஒரு கூட்டம். அப்போ விஜய் முடிய 10 மணி நேரம் ஆயிடுச்சு. விஜய் முடிஞ்சோன்னு அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்குங்க தள்ளிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வண்டி மேலே ஏறி அப்புறம் அங்கிட்ட ஏறிட்டான். அப்போ அம்மா கீழே விழுந்து அம்மாவெல்லாம் மிதிக்கிறாங்க. அம்மா கடைசியா எப்ப பாத்தீங்க? அம்மா என்ன பேசுனீங்க? அம்மாட்ட கடைசியா எப்ப பாத்தீங்க? என்ன பேசுனீங்க? அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த பிஞ்சு உள்ளம் தான் கண்ட காட்சி அந்த பிஞ்சு உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தால் நினைவில் வைத்துக் கொண்டு தான் கண்ட காட்சியை அப்படியே சொல்லியிருப்பாரு. கீழே விழுந்து அம்மாவெல்லாம் மிதிக்கிறாங்க. சோ கண்ணால் கண்டவர்கள் அங்கு என்ன நடந்தது அந்த கூட்டத்தை குறித்து சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுதோ அல்லது 4 கோடி அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா, மிதிச்சே கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு, 2த்தையும் வச்சு பார்க்கும் பொழுது அப்ப ஏதோ ஒரு கூட்டம் வேண்டுமென்றே உள்ள மிதிச்சே நசுக்கிய கொலை பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உருவாகி இருக்கும். அதை போன்ற எண்ணத்தை தான் பாருங்க விதைப்பதற்கு இந்த நொடி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, விசாரணை தான் தொடங்கிட்டாங்க இல்லைங்களா. ஒரு பக்கம் சிபிஐ அதிகாரிகள் களமிறங்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி களமிறங்கிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து விசாரிச்சு என்னென்ன ரிப்போர்ட் கொடுக்கட்டுமே அப்படின்னு கேட்கலாம். விசாரிச்சு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டாங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில அந்த சம்பவம் யாரால் அரங்கேற்றப்பட்டது என்பதை
நம்ம ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்கோம். இந்த விபத்து காரணமே எல்லாரும் சொல்ற மாதிரி கிடையாது. ஸ்பாட்ல இருந்து கண்ணார பார்த்தவங்க நாங்க சொல்றேன் கேளுங்க. ஸ்பாட்டுக்கு 10 மீட்டர் இடைவெளியில நின்னா தப்பு இல்லைங்களே. நாமக்கல் அப்படிதானே நின்னுச்சு, ஸ்பாட்ல நிக்கலீங்களே. கொஞ்சம் முன்னாடி தான் நின்று பேசினாரு விஜய். ஆனா வந்து இங்கேயும் ஸ்பாட்டுக்கு முன்னாடி தான் நின்னுச்சு. நின்ன வாக்குல விட்டுருக்கணுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பஸ்ஸை வந்து நகர்த்துனாங்க. மைக்ல தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க. பின்னாடி போங்கன்னு சொல்லவே கூடாது. பின்னாடி போனா எப்படி நகர்ற அளவுக்கு இடம் இருந்துச்சா? ஒரு துளி ஸ்பேஸ் கிடையாது. அப்ப அவங்க சொன்ன தப்பு, பின்னாடி போங்கன்னு மக்களை சொல்லியிருக்க கூடாது. ரெண்டாவது, பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, விழுறவங்க பக்கத்துல அவங்க வந்து தற்காலிகமா ஜெனரேட்டர் ரூம் அமைச்சிருக்கனால ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளோ கரண்ட் ஒயர் இருக்கு. தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் பசங்கள்லாம் உள்ள பூந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயை பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஷெட்டு மேல பசங்கள்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து வீடியோலயே வருது. அந்த ஷெட்ல ஏறும்போது என்னாச்சுங்கன்னா, கீழே 50 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த ஷெட்ல ஏறினோடனே ஷெட் அப்படியே சாஞ்சிருச்சு. கீழே உட்காந்துருந்தவங்க மேல எல்லாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு. அப்ப அங்க உட்காந்துருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சு இங்கிட்டு உள்ள ஓடியார பாத்துட்டாங்க. உள்ள ஓடியாரும் போது மக்கள் மேல தானே விழுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து விழுகுறாங்கட்டு அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடும்போது அவங்க மேல விழுந்து இதுதான் விபத்து. அவ்வளவுதான், இதுதான் நடந்துச்சுங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டம் உள்ள வந்திருக்கு, மிதிக்குது, நசுக்குது, கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே, என்ன கூட்டங்க? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா 2 வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல இந்த வீடியோ பார்த்துருங்க. இப்ப நம்ம பார்த்தது விஜய் நடித்த லியோ படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு அந்த தியேட்டர்ல விஜயோட ஜாம்பிஸ் கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டம் உள்ள போறாங்க அந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு. பொறுமையா போலாம், இருந்தாலும் வெறி. ஜாம்பிஸ் கூட்டம் எப்படிங்க பொறுமையா போகும்? வெறி அதிகமாகி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து கீழே விழுந்தவங்களை பாருங்க, தூக்கி கூட விட முடியல, டைம் இல்ல. ட்ரெய்லர் போட்டா விஜய் மூஞ்ச பார்க்க முடியாம போயிடும் இல்லைங்களா, அதுக்காக கீழே விழுந்தவங்க உயிரா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏறி மிதிச்சுட்டு எப்படி ஓடுறாங்க பாருங்க. வெறித்தனமா ஓடுறவங்களும் சரி, கீழே விழுந்தவங்களும் சரி, எல்லாருமே ஜாம்பிஸ் கூட்டத்தை சேர்ந்த ஒரே ஒற்றுமையான ஜாம்பிஸ்கள் தானே. நம்மள மாதிரியே ஒரு ஜாம்பிஸ் கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்கப்பா, தூக்கி விட்டுட்டாலும் ஓடுவோம் அப்படின்னா பார்க்க மாட்டோமே. எதுக்கு பார்க்கணும்? என் லியோ மூஞ்ச ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வெறியில கீழே விழுந்தவங்க என்ன யார் விழுந்திருக்காங்க தெரியாம ஏறி மிதிச்சுட்டு ஓடுறாங்க பாருங்க. இந்த கூட்டம் விஜய் நடித்த படத்தோட ட்ரெய்லரை பார்ப்பதற்காக ஏறி மிதிச்சுட்டு ஓடுற கூட்டம். அடுத்த வீடியோ போடுங்க சார். இப்போ கொலவெறித்தனமா ஓடி போற அந்த கூட்டம் எந்த கூட்டங்க? அதே விஜய் ரசிகர்கள் என்கின்ற ஜாம்பிஸ் கூட்டம் தான். ஆனா பாருங்க, தியேட்டர்ல டிக்கெட் வாங்கறதுக்காகவோ, ட்ரெய்லர் பார்க்கறதுக்காகவோ, இல்ல படத்தை பார்க்கறதுக்காக ஓடின கூட்டம் கிடையாதுங்க. கோவையில வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்த அந்த வளாகத்தில் நடந்த கொடுமையான காட்சி தான் இது. எப்படி தியேட்டர்ல வெறித்தனமா ஓடினாங்களோ லியோ ட்ரெய்லரை பார்க்கறதுக்காக, அதே மாதிரிதான் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடக்கிற அந்த இடத்துலயும் இதே மாதிரிதான் வெறித்தனமா கொலவெறியோட ஓடுறாங்க. ஏறி மிதிச்சுட்டு கீழே நிறைய பேர் விழுந்திருக்காங்க, தூக்கி கூட விடல, நேரம் இல்ல, போய் சீட்டை பிடிக்கணும் துண்டு போட்டு அப்படின்ட்டு வெறித்தனமா எப்படி மிதிச்சுன்னு ஓடுறாங்க பாருங்க. இந்த ரத்த வெறி பிடிச்ச மிருக கூட்டம் ஓடி வர அந்த வேகத்தை பார்த்துட்டு அந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும், தூய்மை பணியாளர்கள் இருந்து செக்யூரிட்டி உட்பட எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க பாருங்க. எங்க மேல விழுந்து நம்மள கொலை பண்ணி ஏறி மிதிச்சுட்டு ஓடிய போறாங்கன்ட்டு. கரூர்ல ஏதோ ஒரு கூட்டம் வந்ததுனாங்களே, ஏதோ ஒரு கூட்டம் இல்லைங்க, அந்த கரூரில் கூடியிருந்த அனைத்து கூட்டமும் இந்த ரத்த வெறி பிடிச்ச மிருக கூட்டங்க தான், ஜாம்பிஸ் கூட்டங்க தான். அன்றைக்கு எப்படி லியோ ட்ரெய்லரை பார்க்கறதுக்காக வெறித்தனமா கீழே விழுந்தவங்க யாருன்னு தெரியாம ஏறி மிதிச்சுட்டு வேமா சூசோ இல்லாம ஓடினாங்களோ, வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெறுகின்ற வளாகத்துக்குள்ள எப்படி வெறித்தனமா ஓடினாங்களோ, ஏறி மிதிச்சுட்டு கீழே விழுந்தவங்களை தூக்கி கூட விட்டுட்டு ஓடுவோன்ற ஒரு கேட்டசி கூட இல்லாம ஏறி மிதிச்சுட்டு ஓடினாங்களோ, இந்த 2 கூட்டம் தான் கரூர்ல கூடி இருக்கிற ஜாம்பிஸ் கூட்டம்.
வெளியே இருந்து யாரோ ஏதோ ஒரு கூட்டம் வந்துச்சுனால எந்த கூட்டமும் கிடையாதுங்க. இந்த கூட்டம் தான் பாருங்க, உசுரோட வேல்யூ என்னன்னு தெரியாம கீழே விழுந்தவங்களை தூக்கி கூட விடுறதுக்கு நேரம் இல்லாம ஒரு நிழலை பார்க்கறதுக்காக ஓடும் போதே அந்த நிழலுக்கு சொந்தமான நிஜ ஹீரோ நேர்ல வராருன்னு சொல்லும் போது கீழே இருக்கிறவங்க கீழே விழுந்தவங்க எப்படிங்க தூக்கி விடுறதுக்கு நேரம் இருக்கும்? யாரு கீழே விழுறாங்களோ, குழந்தைகளோ பெண்களோ, மேல ஏறி நின்று வீடியோ எடுப்போம் பேசுறதுன்னு சொல்ற இந்த ரத்த வெறி பிடிச்ச இதே மிருக கூட்டம் தான் அங்க வந்திருக்கு. ஒரு கட்சியோட தலைவன் கூடியிருக்கும் தொண்டர்கள் முன்னிலையில் பரப்புரை செய்வதற்காக வர்றாருன்னு சொல்லும் போது அந்த தலைவன் என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டு ப்ராப்பரா வந்தவங்க ப்ராப்பரா கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா பாருங்க, கரூர்ல நடந்தது எப்படிங்க? ஒரு கட்சி தலைவன் பரப்புரை செய்வதற்காக கேட்க வந்த கூட்டமா பார்த்தா அப்படி தெரியலீங்களே. அங்க பாருங்க, ஏதோ கலவரம் நடந்த இடம் மாதிரி எல்லோருடைய செருப்பு மொத்தமும் அவங்கவுங்க காலில் இல்லாம தரையில் தான் இருக்குது. யார் போட்டு வந்த செருப்புங்க இதெல்லாம்? வேற யாரும் கிடையாதுங்க. இந்த செருப்பு காட்சியை பாருங்க. சாதாரண ஒரு 1.5 நிமிஷம் ட்ரெய்லரை பார்க்கறதுக்காக ஓடி போன அந்த கூட்டம் விட்டுட்டு போற செருப்பு தான் இது. ஒவ்வொருத்தர் காலில் இருக்கிற செருப்பை கண்டது தெரியாம ஓடி போட்டு தடையா இருக்கிற செருப்பை பாருங்க, கீழே போய் விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்க தலை தெரிச்சு. அதுவும் பாருங்க, ஒருத்தர் தலைமாற இன்னொருத்தர் மேல ஏறி நின்று நமக்கு இடம் கிடைக்குமான்ட்டு டோருக்குள்ள எப்படி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க பாருங்க. இதே ரத்த வெறி பிடிச்ச கூட்டத்தோட செருப்பு காட்சி வரிசையில அடுத்த செருப்பு காட்சியை போடுங்க சார். அதே கோவையில வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெறுகின்ற வளாகத்தில் எப்படி ஓடுற கூட்டம் செருப்பு எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க பாருங்க. அப்ப 3 செருப்பு காட்சிகளை வரிசைப்படுத்தி பாருங்க. இதே விஜய் ரசிகர்கள் என்கின்ற வெறி பிடித்த ஒரே ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு சொந்தமான செருப்பு கால்கள். விஜய் கட்சி ஆரம்பித்த கையோடு இந்த கூட்டம் எல்லாம் புனிதமானங்களா ஆயிட போறாங்களா? இல்ல என்னைக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிவு வளர்ந்துட போதா இவங்களுக்கு? இல்லீங்களே. உள்ள போகாதீங்க, இவங்க ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணல போல. உள்ள அவ்வளோ ஒரு 2000 பேர் கிட்ட வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒரே ஸ்கிரீன்ல போட்டாங்க, 2000 பேர் கிட்ட இருக்காங்க. பட் உள்ள எல்லாரும் பாவம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள மட்டும் என்ன ரெஸ்கியூ மட்டும் பண்ணா போதும். செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்க செருப்பு தெரியல, ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி 4 பேர் மயக்க மாட்டாங்க. ஒரு கோல்டு செயின் வந்து விழுந்துருச்சு, வெட்டி விழுந்துருச்சு. 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே நின்னுட்டாங்க. அன்றைக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்காக ஓடி போன அதே காட்டு கூட்டம் தான் இவரை பார்ப்பதற்காக கூடி இருக்கிற இந்த காட்டு கூட்டம். இந்த காட்டு கூட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இருந்தாலும் பாருங்க, பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த காட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்க? இந்த காட்டு கூட்டத்தோட தலைவங்கிட்ட இருக்கு. அப்ப நம்மளோட ரசிகர் கூட்டம் காட்டு கூட்டம்னு நல்லாவே தெரியும். அப்படி தெரிந்த பிறகும் கூட இந்த காட்டு கூட்டத்தை தடுக்க தவறியது காவல்துறையா திமுகவா? இந்த காட்டு கூட்டத்தின் நடுவே சிக்கி தவித்து வெளியில் வர முடியாம நசுங்கியே மிதித்தே பலியாக்கப்பட்டவர்கள் தான் பாருங்க. யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். சோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, மிதிச்சே கொலை பண்ணாங்கன்னு. உண்மையில் மிதிச்சது உண்மைதான், கொலை பண்ணது உண்மைதான். ஆனா பாருங்க, அப்படி மிதிச்சு கொலை பண்றதுக்காக வெளியே இருந்து எந்த ஒரு கூலிப்படையும் வரல. இந்த ரசிகர்கள் ஜாம்பிஸ் கூட்டம் தான் பாருங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம தன்னோட தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுறதுக்கும் டைம் இல்லாம கையில மொபைலை வச்சுக்கின்னு கீழே இருக்கிறது உயிர்னு இல்லாம மிதிச்சே நசுக்கி கொலை பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிறாங்க. இல்ல சதி பண்ணாங்க, வெளியிருந்து உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே பாருங்க, சுத்தி லைவ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லைவ் போயிட்டு இருக்கு. அது இல்லாம எக்கச்சக்கமான 4K 8Kன்ற கேமரா விஜயோட வாகனத்தை சுத்தி இருக்கு. ட்ரோன்ஸ் கேமரா எல்லாம் பறந்துனுங்குது ஏராளமாக. அதுல ஏதாவது ஒண்ணு சதி செய்ததற்குண்டான அடையாளங்கள் ஆதாரங்கள் பதிவாகி இருந்தா எடுத்து போட்டிருக்க வேண்டியதுன்னு. ஒரே ஒரு இத்தூண்டு சதி செய்ததற்குண்டான ஆதாரம் எடுத்து போட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. கூட்டம் மிதிக்கிறது, கொலை பண்றது, அந்த வரிசையில 3வதாக போலீஸ் பத்தலை. போலீஸ் கம்மியா இருந்துச்சுங்க. அதிகமா இருந்தா என்ன பண்ணிப்பாங்க? ஒழுங்கா இருந்திருப்போம் அப்படிங்களா? ஏப்பா அந்த போலீஸ் பத்தலன்னு சொல்றத போடுங்கப்பா. போலீஸ் அதிகமா போட்டு பாதுகாப்பு ஒழுங்கா கொடுத்து ஒழுங்கா இருங்கயான்னு சொன்னா எதுக்கு? எங்க தலைவனோட செல்வாக்கு முடக்கத்துக்காக போலீஸ் அதிகமா போடுறீங்களா? அடங்க மாட்டமே. கடல் போன்றது எங்க தலைவனோட செல்வாக்கு. போலீஸை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்க வேண்டியது. இதே பாருங்க, பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு ஐயோ போலீஸ் அதிகமா இல்லாம போயிட்டாங்களே, கம்மியா இருக்காங்களே, அதிகமா இருந்தா நாங்க ஒழுங்கா இருந்திருப்போமேன்னு சொல்றதும் கதறதும் இந்த ஜாம்பிஸ் கூட்டம் தான். போலீஸ் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். ஏன் போலீஸ் நினைச்சா தடுக்க முடியாதா? தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி
தடுத்தா கேட்கிற கூட்டமா இது? கேட்க மாட்டாங்க. யாருங்க சொல்றது? அவங்களே சொன்னாங்களே. அவங்க ஒரு கண்ட்ரோலாவே இல்லன்றாங்க சார். அதுதான் சார் பிரச்சனை. மக்கள் ஒரு தலைமையில அப்படி தான் சார் இருப்பான். நீங்க அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். எக்ரி குச்சது தப்பா? என்ன நடந்துச்சு? யாரும் 4 பேர் செத்து போயிட்ட மாதிரி பேசுனீங்க சார். என்ன நடந்துச்சு? யாரும் 4 பேர் செத்து போயிட்ட மாதிரி பேசுனீங்க சார். ஓ சாகுல கேக்குறீங்க. நீங்க சொல்றது அப்படி இருக்கு. கூட்டத்துல விதிபடல. நீங்க அப்படி சொல்றீங்க. அந்த இடத்துல நகர்ந்து போட பயமா இருக்கு. இந்த கூட்டத்துல நடந்து போட பயமா இருக்கு. நடக்கல. நடந்தா பேசுங்க. சொன்னார் இல்லீங்களா? காமேஷ் என்று ஏதோ ஒரு புத்திசாலி அறிவிச்சு சொன்னார் இல்லீங்களா? செத்தா பாத்துக்கலாம், நடந்தா பாத்துக்கலாம், உயிர் பலி நேர்ந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி. இப்ப பாருங்க, கரூரில் இதை போன்ற துயர் சம்பவம் நடந்து 41 உயிர்கள் பறி போச்சு. பறி போனதுக்கு பிறகு இதே அறிவுஜீவி காட்டுவாசி என்ன சொன்னார்னு பாருங்க. நிதியானந்த் சொல்றாரு, எங்க போனாரு சொன்னார்ல. அப்ப காவல்துறை வேலை என்ன பண்ணோம்? காவல்துறை ஏமா கிளம்புங்க, நிக்காதீங்க, நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு ஒரு 10 பேரை துரத்தி விட்டானா ஆட்டோமேட்டிக்கா கூட கலைஞ்சிருக்குமா? இந்த பிரச்சனை இருக்காதா? நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. பாத்துக்கோங்க, தடுத்துருவீங்களா? நீங்க தடுத்தா கேட்பாங்களா? அடங்காத கூட்டம் அப்படின்னு சொன்ன இதே வாய் தான் ஏன் அவங்க தடுக்கலன்னு கேக்குது. அப்ப இந்த இடத்துல இந்த டைம் மிஷின் சம்பந்தப்பட்ட படம்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் எடுத்த எல்லா படத்துலயும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு அந்த நாள்ல போயிட்டு மாத்தினா எப்படி இருக்கும்ட்டு மாத்தி பார்ப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரியே இப்போ ஒரு வேளை நம்ம கிட்ட டைம் மிஷின் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு கற்பனைக்காக இந்த கரூர் சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக அந்த நேரத்துக்கு போயிட்டு மாத்திட்டு வேற மாதிரியா பண்ணி போலீஸ் தடுத்து நிறுத்தலையா, இங்கேயே நிக்கணும், நீ நின்று இங்கேயே நீ பேசணும், இல்லைன்னா திரும்பி போ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா உளவுத்துறை என்னாச்சுன்னு கேட்டாங்க இல்லைங்களா? ஃபெயில் ஆயிடுச்சு. உளவுத்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் இங்கேதான் நின்று பேசணும், இது தாண்டி போக கூடாது, பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குட்டு விஜய உள்ள விட மாட்டோம், இங்கே நின்று பேசணும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப சொன்னார் இல்லைங்களா? போலீஸ் வச்சு தடுத்தா அடங்கிடுவாங்களா? தடுத்து நிறுத்த முடியுமா? அடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் பாருங்க, ஒருவேளை போலீஸ் வச்சு தடுக்கிற பட்சத்துல வேற மாதிரியா பிரச்சனை போயிருக்கும். எங்க தலைவனோட கூட்டத்தை பார்த்துட்டு செந்தில் பாலாஜி போன் பண்ணி போலீஸே காவல்துறை ஏவல்துறையா மாத்தி உள்ள விட மாட்டாரு விஜய. கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாரு ஸ்டாலின். இப்பவே பாருங்க அவருக்கு ஜுரம் வந்துச்சு, ஐயோ எங்க தலைவனை உள்ள விடுன்னு சொல்லி அந்த கூட்டமும் உங்க தொலைவன் கூட்டிட்டு வந்த இந்த 2 கூட்டமும் ஒன்னா சேர்ந்து வன்முறை வெடிச்சு கலவரமா மாறி இப்போது ஏற்பட்டிருக்கும் உயிர் பலியை காட்டிலும் அப்போது எக்கச்சக்கமா போயிருக்கும். ஒருவேளை நீங்க தான் நின்னாகணும் அப்படின்னு பண்ணியிருந்தா பிரச்சனை வேற மாதிரியா வெடிச்சு வேற மாதிரி உயிர் பலி ஆகியிருந்தால் ஒட்டுமொத்தமா அரசாங்கத்து மேல பழி போட்டிருப்பாங்க. விஜய்க்கு வந்த செல்வாக்க பார்த்து பயந்து போய் வேணு செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய மாச தூக்கி நிறுத்தத்துக்காக இதை போல 100கணக்கான உயிரை பலி வாங்கிட்டாங்களே. இப்பவே இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணணும். அவ்வளவு எங்க ஜாம்பிஸ் கூட்டம் பேசுற மாதிரியே அதே ஸ்கிரிப்ட் அவங்க கிட்ட ஜெராக்ஸ் காப்பி கையில வச்சு பேசுறாங்க இல்லைங்களா? பிஸ்கெட் ஜேபி கட்சியும் அதிமுக கட்சியும் அதே மாதிரி அன்னைக்கு வேற மாதிரியே பேசிருப்பாங்க. ஐயோ என்னையா இப்படி உயிர் பலி வாங்கிட்டாரு ஸ்டாலின், இந்த ஆட்சி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியே கதறிப்பாங்க. சோ உளவுத்துறை ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னது உளவுத்துறை ஃபெயில் ஆகலங்க. உளவுத்துறையின் தகவலின் அடிப்படையில் பாருங்க சொன்னதை தற்கூரி தலைவன் கேட்காம உள்ள புகுந்துட்டாரு. போலீஸ் ஏன் தடுக்கலன்னு கேட்டா போலீஸ் தடுத்தா அடங்காத கூட்டம்னு அதுக்கும் ஆதாரம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொல்லிட்டாங்க. முன்னாடியே 2 மாசம் முன்னாடியே போலீஸ் சொன்னா கூட நாங்க கேட்க மாட்டோம். ஒருவேளை மீறி தடுத்திருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். அவங்க ஒரு கண்ட்ரோலாவே இல்லன்றாங்க சார். அதுதான் சார் பிரச்சனை. மக்கள் ஒரு தலைமையில அப்படி தான் சார் இருப்பான். நீங்க அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. வெறித்தனமாக கூடியிருக்கும் அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாதுன்ட்டு இப்ப இல்லைங்க, ரோகிணி தியேட்டர் ஓனர் ஒரு ட்ரெய்லருக்கே சொன்னாங்க, ஏங்க அந்த கூட்டத்தை நீங்க தடுக்க முடியாதா? தடுக்கிற நிலைமையில அவங்க இல்லைங்க. நீங்க அந்த பிளேஸ்ல உள்ளதானே இருந்தீங்களே, சோ உங்க கண்ணு முன்னாடியே நடந்ததா? நம்ம மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். கிரௌடு நிறைய பேர் கொஞ்சம் பேர் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த நிலைமையில யாரும் கேட்கிற நிலைமையில இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்கிரீன்ல நிழல் வழியாக பார்க்க தயாராகி இருக்கிற அந்த கூட்டத்தையே தடுக்க முடியாத அந்த தடுக்கிற நிலைமையில இல்ல, சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ற இந்த கூட்டம் அந்த நிழலுக்கு சொந்தமான நிஜ ஹீரோ வராருங்க பாக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த கூட்டத்தை தடுக்க முடியுமா? அந்த வரிசையில கடைசியா இருக்குது 5. அந்த 5ல என்னங்க, இடம் பத்தல. ஐயோ இடம் பத்தலைங்க. அதாவது பாருங்க, மிதிப்பட்டு அடிபட்டு பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்கள் சொல்ற ஒரே விஷயம் கூட, ஐயோ இடம் பத்தல சின்னதா போச்சுப்பா. அவ்வளவு சின்ன இடம், அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சந்து கூட இல்லைங்கண்ணா. எப்படி போனாலுமே இங்கிருந்து கோதூர் ரோட்டுக்கு போட்டு அதை விட்டு நான் முடிவு கோயில் தானே வரணும். இடத்துல சந்து கூட இல்லைண்ணா, எப்படின்னா போறது? ரவுண்ட் நடந்தா கொடுத்துட்டா கூட ஏதாவது உயிர் தப்பிக்கிறதுக்கு எங்கிட்ட தூக்கிட்டு போயிருக்காங்க எல்லாத்தையுமே. அந்த சின்ன சந்திர இங்கிட்ட கொண்டு போக முடியல, அங்கிட்ட கொண்டு போக முடியல. ஆனா பாருங்க, இடம் பத்தல சொல்றாங்க இல்லைங்களா? முதல்ல இடத்தை நீங்க ஏன் வந்தீங்க? உங்க தலைவன் இருக்காரு இல்லைங்களா, மாசு பெருசுன்னு சொல்லும் போது பெரிய இடம் இங்க பார்த்து போக வேண்டியதானே? ஏன் வந்தீங்க? உங்களை வர சொன்னாங்களா? வேணாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? வேற இடம் எங்கேயாவது பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு ஏன் வந்தீங்க? சரி வந்தீங்க இல்லைங்களா? இடம் பத்தலன்னு சொல்ற இந்த கூட்டம் இடம் பெருசா இருந்தா மட்டும் என்னத்தை அறுத்து தள்ளுவாங்க? அறுத்து தள்ளாங்க பாருங்க.
பார்த்துக்கோங்க. இடம் பத்தலன்னு சொல்ற இதே கூட்டம் தான் அந்த மதுரை மாநாடு நடந்த சமயத்துல எவ்வளவு பெரிய இடம் அது. அவ்வளவு பெரிய இடத்துலயே ஒழுங்கா நிக்க முடியல, கை கால் நிக்க மாட்டு, வெறி வியாதி அது. எப்படியாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து தள்ளி கொலை பண்ணணும், மிதிக்கணும், அப்பதான் ரத்த வெறி அடங்கும். அந்த கூட்டம் எவ்வளவு பெரிய இடத்துல என்ன மாதிரி கூட்டம் எப்படி வந்து ஊடுறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாலும் இந்த வெறித்தனமான கூட்டம் இதே போலதான் பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு தான் வெறித்தனம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அந்த வெறி அடங்கவே அடங்காது. உள்ள போகவே முடியல, தியேட்டர்ஸ்ல ஒரு நிமிஷம் தான் நிக்க முடியுது, அது மேல முடியல, போட்டு தள்ளு தள்ளுறாங்க. ஆனா உள்ள போனீங்கன்னா சாவடிச்சிருவாங்க போல, பாருங்க வேத்து பூத்து வரேன். நாங்க ஏதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் வரணும் உள்ள போனங்க, கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருந்திருப்பாங்க உள்ள. அப்ப இந்த இடத்துல சதி நடந்திருக்குன்னு உறுதியா சொல்றாங்கன்னா சதியை அரங்கேற்றியவர்கள் தான் தெரியும் அந்த இடத்துல சதி நடந்திருக்குன்ட்டு. 41 பேர் அடிச்சு கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுனால தான். பாத்துட்டீங்களா? இப்ப புரியுதுங்களா எதுக்காக இந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போய் இன்னைக்கு கூட பாருங்க இந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்தை சுத்தி கம்பி வேலி தகுடு ஷீட்டெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. ஆரம்பத்திலேயே இந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி அறிவுரை வழங்க வேண்டியது யாருங்க? தலைவன் என்கின்ற இடத்துல இருக்கிற தலைவர். ஆனா பாருங்க அந்த தலைவனே நமக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து ரசிக்கும் போது வேற யாரு அறிவுரை வழங்குவார்கள்? நீங்களே ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா கூட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம ஒரு கருத்துல பதிவு பண்ணுங்க. இன்றைக்கு நடக்கும் இந்த கரு நிகழ்ச்சியை குறித்து இன்னொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.